அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது குறுக்கச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திருமதி கலைவாணி அவர்கள் அறிவியல் பாடத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்காக வழிகாட்ட உள்ளார்கள். அவர்கள் வகுப்பினை துவங்குகிறார்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம செகண்ட் டேர்ம்ல 3 பாடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீட் வெப்பம், 2 எலக்ட்ரிசிட்டி மின்னியல், 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றி நிகழும் 3 பாடம் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் இதுல சோர்ஸ் வெப்பம் மூலம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா அந்த ஆற்றல் அந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா அது மூலம், அப்படி இல்லைன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொன்னா நம்ம எம்ப்ளாயி, அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்க இருந்து நமக்கு இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி இங்க வெப்பம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சன், சூரியன்கிட்டேருந்து கிடைக்குது. அடுத்து இதுதான் இன்டர்னல் சோர்ஸ். அதுக்கப்புறம் தீர்ந்து போகாத ஆற்றல் அப்படின்னா சூரியன் பேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுதான். தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது எரிதல், கம்பஷன். இதுல ஒரு பொருள்ல எரிவிக்கும் போது நமக்கு அதுல இருந்து வெப்பமானது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஃப்ரிக்ஷன், உராய்தல். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல உராயும் போது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல உராயும் போது நமக்கு வெப்பம் கிடைக்கும். இப்ப ஒரு பொருளை ரொம்ப வேகமா நம்ம கை ரெண்டையும் தேய்ச்சா கூட நமக்கு அந்த கையில இந்த ஹீட்டை உணர முடியும். அப்ப இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த லூப்ரிகண்ட் உராய்வு பொருட்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது கரண்ட். இப்போ ஒரு ஒரு வகை ஆற்றல இன்னொரு வகை ஆற்றலா மாற்றதான் முடியும். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா புதுசா எதையுமே உருவாக்க முடியாது. அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆற்றலை ஆக்க அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றும் போது கம்ப்ளீட்டா ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா மாத்திர முடியாது. அதுல இடையில சின்ன லாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 தனிமங்களை சேர்த்து ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்குறோம் அப்படின்னு வைங்களேன். அப்ப 100% ரெண்டும் சேர்ந்து 100% இன்னொரு பொருளா கிடைச்சிடாது. அதுல கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ், நிறை என்ன ஆயிடும்னா அது ரெண்டையும் ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி பைண்டிங் மாஸா மாறிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஒரு இதுல சர்க்கியூட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா 100% அது ஒர்க்கா மாறிடாது. அதுல ஒரு பார்ஷியல் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன ஆயிடும்னா வெப்பமா மாறிடும். அதாவது பை ப்ராடக்ட் மாதிரி. இப்போ ஒரு கடத்தியில கரண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுல வெப்பம் உருவாகும். இப்ப நம்ம ஓடிட்டே இருக்கிற ஃபேனை தொட்டு பார்த்தோம்னா சூடா இருக்கும். இப்ப அந்த ஒரு விளைவை பயன்படுத்தி தான் இதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுல இல்லைன்னாலும் சொல்றேன். இதை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ், அடுத்து நிறைய விஷயங்கள், அந்த எலக்ட்ரிக் குக்கர், இதெல்லாம் இந்த ஹீட்டர், இதெல்லாம் ரொட்டி சுடுற இயந்திரம், இதெல்லாம் இந்த ஹீட்டை இப்படி கரண்ட் பாயிற கடத்தியில ஹீட் உருவாகும் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் செயல்படுது இந்த சாதனங்கள்லாம். அடுத்தது வெப்பம். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அது எந்த இடத்தையும் அடைச்சுக்காது. அதுக்கு நிறை கிடையாது. வெப்பம் இடத்தை அடைத்து கொள்ளாது. வெப்பத்துக்கு நிறை கிடையாது. இது என்ன இதுல இது எதை பொறுத்து அமையும்னா அதனுடைய நிறை. ஜாஸ்தியா இப்ப நமக்கே தெரியும், கொஞ்சம் விறகு வச்சோம்னா கொஞ்சம் வெப்பம் கிடைக்கும், நிறைய விறகு வச்சோம்னா நிறைய வெப்பம் நமக்கு கிடைக்கும். அப்ப அது நேரடியாக நிறையுடன் தொடர்புடைய எவ்வளவு மூலக்கூறுகள் அதுல இருக்கு அப்படிங்கிறதுல நேரடியாக அதனுடன் தொடர்புடையது. அடுத்தது இதோட எஸ்ஐ யூனிட். இது வெப்பம்ன்றதுக்கு மட்டும் கிடையாது, ஆற்றல் அப்படின்னு வந்துட்டுனாவே அதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல் தான். அப்ப வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகும் என்ன அப்படின்னா ஜூல் தான். வெப்பம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை உயர்த்தும்.
அதான் அந்த வெப்பம் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூடான குளிரான பொருட்கள், அதாவது வெப்பநிலை டெம்பரேச்சர் பத்தி சொல்றாங்க. டெம்பரேச்சர் பத்தி சொல்லும்போது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து எவ்வளவு சூடா இருக்கு அப்படி இல்லைன்னா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறதோட அளவீடு தான் என்னன்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. வெப்ப வேறு, வெப்பநிலைங்கிறது வேறு. இப்ப இந்த வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அது அது மொத்த மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றல். மூலக்கூறு ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல். அதுதான் வந்து என்னன்னா வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பமே எதனால உருவாகுது அப்படின்னா, மூலக்கூறுகள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதும் போது, இப்ப எப்படி வந்து நம்ம ஒன்னோட ஒண்ணு உரசும் போது கைய வந்து சூடாகுதோ, அதே மாதிரிதான் மூலக்கூறுகள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெப்பமானது உருவாகும். அப்ப அந்த அதனுடைய சராசரி வெப்ப ஆட்டம் இயக்க ஆற்றல் அதுதான் என்னன்னா வெப்பநிலை டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. இது வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி. எது? வெப்பம். ஹீட் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி, மூலக்கூறுகளினுடைய சராசரி வெப்ப ஆற்றல். அதுதான் வந்து என்னன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெம்பரேச்சருங்கிறது வேற, ஹீட்டுங்கிறது வேற. ஹீட்டுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சருங்கிறது அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் டூல். அது எவ்வளோ ஹாட்டா இருக்கு எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல். அதை வந்து நம்ம எதை வந்து வச்சு மெஷர் பண்றோம்னா தெர்மாமீட்டரை வச்சு மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர்மாமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து என்னன்னா மெர்க்குரி. முன்னாடியே ஆல்கஹால் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனா அது சேஃப் இல்லைன்றதுனால இப்ப எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா மெர்க்குரி பயன்படுத்துறாங்க. மெர்க்குரி பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது சீராக விரிவடையும். அப்போ ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருந்தா கூட வெப்பநிலையில அதை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால மெர்க்குரி பாதரசத்தை வந்து அதுல பயன்படுத்துறாங்க. இது இதுல இல்லைன்னாலும் அடிஷனல்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இங்க யூகித்து கூறுங்கள்ல ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீராவியாக மாறுகிறது. நீரை குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறைய தொடங்கி 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக உறைகிறது. என்ன தேநீரின் வெப்பநிலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது குளிர்விக்கப்பட்ட எலுமிச்சை ஜூஸின் வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க வந்து யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லை. அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு 4 வித்தியாசமான வெப்பநிலை உள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா 2 பொருள் எடுத்துப்போம். 2 பொருள் இருக்கும்போது ஒரு பொருள் வந்து சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கு, இன்னொரு பொருள் வந்து 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கு அப்படின்னா, இந்த 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கிற பொருள்ல இருந்து வெப்பமானது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து தொடர்ச்சியாக பரிமாறப்படும். எப்ப ரெண்டும் இப்ப 50 + 20 70, இப்ப டிவைடட் பை 2 சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆவரேஜ் போட்டோம்னா 35 டிகிரி செல்சியஸ். இப்போ 35 டிகிரி செல்சியஸ் வந்து அதனுடைய சராசரி வெப்பநிலை. அப்ப ரெண்டுமே 35 டிகிரி செல்சியஸா மாறுற வரைக்கும், அதாவது ரெண்டுத்தினுடைய வெப்பநிலையும் சமமாக ஆகிற வரைக்கும் அந்த வெப்பநிலை அதிகமா இருக்கிற பொருள் இருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய பொருளுக்கு வெப்பமானது கடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அடுத்து சொல்றாங்க. இப்ப அடுத்து வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியுமால ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் 1922ல லிபியா ஆப்பிரிக்கால ஒரு பிளேஸ்ல 59 டிகிரி செல்சியஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே கோல்டஸ்ட் ரீஜன் எது அப்படின்னா -89 டிகிரி செல்சியஸ். அது எங்கன்னா அண்டார்டிக் ரீஜியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு அடுத்தது நீரின் உறைநிலை தான் ஒரு நடுநிலை
அதுக்கு மேல இருக்கிறது வந்து பிளஸ், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து மைனஸ் வேல்யூ. இப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நீரோட உறைநிலையை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். 0 அப்ப அந்த நீரின் உறைநிலைக்கு மேல இருந்துச்சுன்னா அது பிளஸ் வேல்யூ 1, 2, 3, 4ன்னு ஆயிட்டு இருக்கும். அதே வந்து நீரின் உறைநிலையை விட குறைவான வெப்பநிலையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ்ல -1, -2, -3 அப்படின்னு அளவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடலினுடைய சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப நம்ம வந்து இப்ப இந்த 37 டிகிரி செல்சியஸை விட கம்மியான வெப்பநிலை இருந்ததுன்னா நம்ம வந்து கோல்டா, அதாவது குளிர்ச்சியா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஒரு கம்பேரிட்டிவா ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வெப்ப நிலை அப்படிங்கிறது ஒரு பொருள்ல எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சூடா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து ரொம்ப வேகமா இயங்கிட்டு இருக்கும். ஆனா அதே இந்த ஒரு பெரிய குளம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகம். ஆனா அதோட இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காஃபியில இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்கத்தை விட கம்மியா இருக்கும். சோ அப்ப வெப்பம் வேணா இந்த குளத்துல ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா வெப்பநிலை வந்து இந்த காஃபியில தான் அதிகமா இருக்கும். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பம் அப்படிங்கிறது மொத்த இயக்க ஆற்றல், வெப்பநிலை அப்படிங்கிறது ஆவரேஜ் சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி, இல்ல ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வெப்ப பரிமாற்றம். எப்ப எல்லாம் வெப்பம் வந்து ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் போகும் அப்படின்னா அது வந்து வெப்பத்தின் அளவை பொறுத்து போகாது. அது எப்பவுமே வெப்பநிலை அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கிற இடத்துக்கு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெப்பநிலையானது போகும். அப்ப வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பழைய புக்ல இருந்துதான் இதுல இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு குளம் இருக்கும், அதுல ஒரு காஃபி கப்பை வச்சோம் அப்படின்னா இந்த காஃபி கப்புல இருக்கக்கூடிய வெப்பம் தான் சரௌண்டிங் சுற்றுச்சூழலுக்கு வந்து கடத்தப்படுமே தவிர சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய குளிர்ச்சி வந்து காஃபி கப்புக்கு கடத்தப்படாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. ஒரு வின்டர் சீசன்ல, அதாவது குளிர்காலத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கதவை திறந்து வைக்கிறோம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சி வந்து உள்ளார வருதா, இல்ல வந்து உள்ளார இருக்கக்கூடிய வெப்பம் வெளியில போகுதா அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய வெப்பம் தான் வெளில போகுது. குளிர்ச்சின்னு ஒண்ணு இல்ல. வெப்பநிலை குறைவான பகுதி தான் குளிர்ச்சி. எப்படி வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டார்க்னஸ்ன்னு சொல்றோம். ஒளி இல்லாத இடம் தான் இருட்டு. அப்ப இருட்டுன்னு ஒண்ணு இல்ல, ஒளி அங்க ஆப்சென்ட், அவ்வளவுதான். அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் இது டெம்பரேச்சர், அப்படி அதுதான் என்ன அப்படின்னா கோல்டுனஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெப்பநிலை வெப்பமானது எப்பவுமே அதிக வெப்பநிலையிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு தான் கடத்தப்படும். இது வந்து சிம்பிளா 6th கொடுத்துருக்காங்க. ஆனா இதுதான் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி. இதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்ப நம்ம வந்து கோல்ட் ரீஜியன்ல இருந்து ஹாட்டர் ரீஜியனுக்கு டெம்பரேச்சரை கடத்தவே முடியாதா அப்படின்னா பண்ணலாம். எப்ப அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. எப்பவுமே தண்ணி என்ன பண்ணும், மேல இருந்து தான் கீழே ஊத்தும். அதுக்கு எந்த ஃபோர்ஸும் நீங்க கொடுக்கவே வேண்டாம், அது நேச்சுரலா நடந்துட்டே இருக்கும். மேல இருக்கிற தண்ணி வந்து கீழே ஊத்துறது வந்து நம்மளா எதுவும் செய்ய வேணாம். அது வந்து அருவி எப்படி மேல இருந்து கீழே வருது, தானாதான் வருது. நம்ம என்ன மோட்டாரா வச்சு தள்ளுறோம், அது இல்லை. ஆனா அதே சமயம் கீழே இருக்கிற தண்ணியை நம்ம மேல ஏத்தாம இல்லை, பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு நம்ம என்ன பண்றோம், கீழே இருக்கிற தண்ணியை கூட டேங்குக்கு நம்ம மேல ஏற்றுறோம். அப்ப எப்பவுமே அதிகமா இருக்கிற இடத்துல இருந்துதான் இயற்கையில தானா நடக்கும். ஆனா இந்த ரிவர்ஸும் பாசிபிள் தான். எப்ப when we are using the external form of energy, எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜியை போட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ரிவர்ஸ பண்ண முடியும். கீழே இருந்து தண்ணியை மேலே ஏற்றுறதாகட்டும், அதே மாதிரி ஹாட்டர் ரீஜியன்ல இருந்து கோல்டர் ரீஜியன்ல இருந்து ஹாட்டர் ரீஜியனுக்கு டெம்பரேச்சரை கடத்துறதாகட்டும், ரெண்டுமே எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் வச்சு மட்டும்தான் அதனால நம்மளால செய்ய முடியும். ஆனா இயற்கை வந்து எப்பவுமே உயர் மட்டத்திலிருந்து தாழ் மட்டத்திற்கு மட்டும்தான் எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்.
ஆற்றலை கடத்தும். அது வந்து இயல்பா நடக்கும். நம்ம ரிவர்ஸ்ல பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுக்கணும். இது வந்து தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா. இது வந்து 11th இருக்கு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கலோரி பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 கிராம் நீரோட வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல். 1 கிராம் நீரை கொதிக்க வச்சு 1 டிகிரி செல்சியஸ் அதோட வெப்பநிலையை உயர்த்தணும். அதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுமோ அதான் 1 கலோரி. இப்போ இதுல இவங்க கிலோ கேலரி கொடுக்கல, இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். இப்போ கிலோ கேலரி அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா 1 கிலோகிராம் நீரின் வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு வந்து என்னன்னா கிலோ கேலரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலதான் வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இதெல்லாம் வரும். நம்ம 8th இருக்கு, நம்ம அதை டீட்டெயிலா அப்போ பார்ப்போம். அடுத்தது வந்து வெப்பம் பரவுதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே ஹாட்டர் ரீஜியன் டு கோல்டர் ரீஜியன், உயர் வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைவான வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து எப்பவும் வெப்பமானது தொடர்ந்து பரிமாறப்படும். எது வரைக்கும் பரிமாறப்படும்? ரெண்டும் சமநிலையை அடையும் வரை. வேற கொடுக்கறதுக்கு இல்ல, ரெண்டுகிட்டையுமே ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு 4 பிஸ்கெட் பாக்கெட் வச்சிருக்கோம், இன்னொருத்தர்கிட்ட பிஸ்கெட் பாக்கெட்டே இல்ல அப்படின்னா நம்ம எது வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுப்போம்? நம்ம கிட்ட 2, அவங்க கிட்ட 2. இப்ப நம்ம கிட்டயும் 2 இருக்கு, அவங்க கிட்டயும் 2 இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒன்னு வச்சுட்டு இன்னொன்னு கொடுக்க மாட்டோம். சோ நான் சமமா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளும் கொடுப்போம். அப்ப நம்மளை விட அதிகமா அவங்களுக்கு போற அளவுக்கு நம்ம ஒண்ணு கொடுக்க மாட்டோம். சோ ரெண்டும் சமநிலையை அடையும் வரை, இந்த இதுலயும் அதே வெப்பநிலை, அதுலயும் அதே வெப்பநிலை அப்படின்னு 2 பொருளுக்கு இடையிலான வெப்பநிலை வந்து சமமா ஆகும் வரை வெப்பமானது பரிமாறப்படும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப அடுத்து வந்து இந்த 2 பொருள் வந்து வெவ்வேறு வெப்பநிலையில இருந்துச்சு, ரெண்டும் கடத்தலாம், வெப்பமானது பரிமாறப்படலாம் அப்படின்னா அது ரெண்டும் வெப்ப தொடர்புல இருக்கு, தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு, இப்போ ஒரு எண்ணெய் சட்டி இருக்குன்னா நம்ம அதை ஏதோ ஒரு சட்னிக்கு வதக்குறோம்னா அந்த கரண்டியை வந்து நம்ம எண்ணெய் சட்டியிலே வச்சிட்டோம்னா இப்ப என்ன ஆகும்னா எண்ணெய் சட்டியில இருக்கிற சூடு வந்து இந்த கரண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப அந்த கரண்டி வந்து சுடும். அப்ப இந்த எண்ணெய் சட்டியும் கரண்டியும் வந்து வெப்ப தொடர்பு, தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இப்ப வந்து எது வரைக்கும் இந்த இது வந்து ஹீட் ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணெய் சட்டியும் இந்த கரண்டியும் ஒரே அளவு வெப்பநிலைக்கு வர்ற வரைக்கும் ஹீட் ஆகும். இப்போ ஒரு காஃபி இருக்கு, காஃபியை வந்து நம்ம என்ன பண்றோம், நல்லா சூடா இருக்கு, அது எப்ப வந்து ஆறி போகும்? சுத்தி இருக்கிற வெப்பநிலையும் இந்த காஃபியினுடைய வெப்பநிலையும் ஒன்னா ஆகுற வரைக்கும் காஃபியில இருக்கக்கூடிய வெப்பமானது தொடர்ச்சியாக சூழலுக்கு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வெப்பத்தினால என்ன நடக்கும்? இந்த வெப்பத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து விரிவடையும். எப்படி விரிவடையும்னா, ஒண்ணு லீனியர், அதாவது அத வந்து லீனியர்னா அதனுடைய நீளம் அதிகரிக்கலாம், நீள் வெப்ப விரிவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கன அளவு அதிகரிக்கலாம், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பலூன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பலூனை வந்து கொஞ்சமா ஊதிட்டு லைட்டா அதை ஹீட் பண்ண முடியாது நான் சொல்றேன். அப்போ வந்து அது என்ன ஆகும், கொஞ்சம் விரிவடையும். அந்த காத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா விரிவடையும். அப்ப அதே மாதிரி அதனுடைய கன அளவு அதிகரிக்கும் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது. இன்னொன்னு அதனுடைய நீளம், திடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நீளம் அதிகரிக்கும். கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால், ஒரு மெட்டல் பால், உலோக குண்டு ஒன்று இருந்து அதை சூடுபடுத்தணும் அப்படின்னா அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வால்யூம், அதனுடைய கன அளவு அதிகரிக்கும். அப்ப அதுக்கு பேர் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இதனுடைய பயன். இப்ப இந்த கியூபிக் வெப்பத்தினால பொருள் விரிவடைறதே பயன். இப்ப இந்த மாட்டு வண்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மர வீலு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரிம்மு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த ரிம்மு போடுறதுக்கு வந்து ரிம் சைஸும் அந்த வண்டி உட்டன் வீலோட சைஸும் ஒன்னாதான் இருக்கும்.
அப்ப எப்படி அதை மாட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, வெப்பத்தால பொருள் விரிவடையும். அதனுடைய டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த உட்டன் வீல வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே குளிர்விக்கும் போது ரெண்டுத்தினுடைய டயாமீட்டரும் ஒன்னாகி அந்த ரிம்மு போய் அந்த வீலுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப அது அதனுடைய பயன். அடுத்தது வந்து ரிவிட் அடிக்கிறது, ரிவிட்டிங் இல்லைன்னா கடையாணி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன, அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் ராடை வந்து ஹீட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஜாயின் பண்ண வேண்டிய ரெண்டு இதுல இருக்கக்கூடிய ஹோல்ல நுழைச்சிட்டு ரெண்டு பக்கமும் என்ன பண்றது அப்படின்னா அந்த அதாவது கலட்ட முடியாத அளவுக்கு அதை வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிவிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு திடப்பொருள் வெப்பத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா உருகும். அடுத்து வந்து அதுக்கு பேரு உருகுதல். அடுத்தது இந்த திரவ பொருள் என்ன நடக்கும் அப்படின்னா ஆவியாக மாறும். அது பேரு ஆவியாதல், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திடப்பொருள் திரவமாக மாறுதல். திடம்னா நமக்கு சாலிட் பார்ட்டிகிள் மெட்டீரியல். சாலிட் மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது இப்போ ஒரு மெழுகு இருக்கு அப்படின்னா அது கட்டியா இருக்கும், அதை நம்ம உருக்கணும்னா நம்ம தண்ணியா மாறிடும். அப்ப இந்த திடப்பொருள் திரவமாக மாறுறதுக்கு மெல்டிங்னு பேரு, உருகுதல் அப்படின்னு பேரு. இந்த திரவ பொருள் ஹீட் பண்ணும்போது தண்ணி ஹீட் பண்றோம், அப்ப என்ன நடக்கும், ஆவியாக மாறும். அப்ப இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. அதனாலதான் ஒரு திடப்பொருள் என்னவா மாறுது, திரவமா மாறுது. நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், திடப்பொருள்ல மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி வந்து ரொம்ப 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 கம்மி, நெக்லிஜிபிள். அதே வந்து திரவ பொருள்ல திடப்பொருளை விட அதிகமான இடைவெளி இருக்கும், வாயுல அதை விட அதிகமான இடைவெளி இருக்கும். இப்ப திடப்பொருளை சூடுபடுத்தும் போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அடுத்தது திரவ பொருள் வந்து வாயுவாக மாறும். சில பொருட்கள் என்ன ஆகும் அப்படின்னா திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு போகும். இடையில ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடும், திரவம்ன்ற ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கு பேர் என்னன்னா சப்ளிமேஷன், அப்படி இல்லைன்னா பதங்கமாதல். இப்ப இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸும் இருக்கும். வாயு பொருள் வந்து நேரடியா வந்து திடப்பொருளா மாறும், திரவமா மாறாம அப்படின்னா அதுக்கு பேரும் பதங்கமாதல் தான் பேர். அதுக்கு இந்த திடப்பொருள் ஆவியாக மாறுறது கற்பூரம், நிறைய அயோடின் மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. வாயு பொருள் கட்டியா மாறுறதுக்கு வந்து CO2 வந்து நம்ம குளிர்வித்தா அது வந்து அதான் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்றோம்ல, அதான் அதுதான். அப்ப அது வந்து நேரடியாக திட நிலைமைக்கு தான் மாறும், திரவ நிலைக்கு மாறாது. இப்ப வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சாதாரண பொருளை குளிர்விச்சோம்னா அது வந்து திரவ நிலைக்கு மாறும், அது பேரும் சுருங்குதல் தான். அதே மாதிரி திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை குளிர்விச்சோம்னா அது வந்து திடநிலைமைக்கு மாறும், அது பேரும் சுருங்குதல், கண்டென்சேஷன் தான். இதுக்கு பேரு வந்து ஃப்ரீசிங்னு பேரு, இதுக்கு பேரு லிக்விஃபிகேஷன் பேரு. அடுத்தது வெப்ப விரிவோட பயன்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து வந்து இந்த கிளாஸ் டம்ளர்ல சூடான பொருளை ஊற்றும் போது வந்து வெடிச்சிரும், ஏன் விரிசல் வந்துடும். ஏன் அப்படின்னா ஈவனா வந்து என்ன ஆகாதுன்னா அது வந்து விரிவடையாது, வெளியில வந்து அதிகமா விரிவடையும். உள்ளர ஹீட் படக்கூடிய பகுதி அதிகமா விரிவடையும் உடனே, ஆனா வெளிப்புற பகுதியில வந்து அவ்வளவு விரிவடைதல் இருக்காது. ஸோ அன்ஈவனா அந்த விரிவடைதல் இருக்கிறதுனால, எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸ்ல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ரொம்ப சூடா வந்து கிளாஸ் டம்ளர்ல வந்து ஊற்ற மாட்டோம். ஆனா போரோசிலிகேட் அப்படின்னு பைரெக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதால ஆன இப்போ சமையல் பாத்திரங்கள், நம்ம இப்போ இந்த டஃப் அண்ட் கிளாஸ்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம கேஸ் ஸ்டாப்பே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்துருச்சு. அதெல்லாம் எந்த வகைனா போரோசிலிகேட் வகை. அது என்ன ஆகும் அப்படின்னா ஈவனா விரிவடைகிறதுனால இல்ல ரொம்ப குறைவா விரிவடைகிறதுனால அது வந்து விரிசல் ஏற்படுத்தாது. இப்ப ஆய்வகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய அந்த பீக்கரு, கோனிக்கல் பிளாஸ்க்கு,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைரெக்ஸ் கிளாஸ், போரோசிலிகேட், போராக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால ஆனது. அத வந்து உங்களுக்கு தெரியுமால குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மின்சார கம்பி வந்து கட்டும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா தான் கட்டுவாங்க. ஏன் அப்டின்னா, இந்த கோடை காலங்கள்ல வெப்பத்தினால வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அது விரிவடையும். அதே சமயம் குளிர்காலங்கள்ல சுருங்கும். அப்படி இருக்கும்போது குளிர்காலங்கள்ல சுருங்கும்போது, இப்ப ரொம்ப டைட்டா கட்டுனாங்கன்னா, ரொம்ப அந்த அதுக்கு அங்க ஒரு கான்ஸ்ட்ரிக்ஷன் வரும். ஒரு இழுவிசை வந்து உருவாகும். அப்ப வந்து இந்த இது வந்து அறுந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது வந்து ஒரு ரொம்ப வெயிட் தொடர்ச்சியான வெயிட் அது. அப்ப அது ஒண்ணோட ஒண்ணு இழுத்துட்டே இருக்கும்போது, அது கீழ விழறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ, அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் இடையிலான அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இழுத்து கட்ட மாட்டாங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு, அந்த வெப்ப விரிவை பொறுத்து அத கொஞ்சம் லூஸ் விட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பவுமே கட்டுவாங்க. அதே மாதிரி தண்டவாளங்கள் வந்து வெப்பத்தினால விரிவடையும் அப்படிங்கிறதுனால, எப்பவுமே அதுல ஒரு கேப் இருக்கும். கேப் விட்டு விட்டு தான் அந்த தண்டவாளங்கள் இருக்கும். ஏன்னா வெப்பத்தினால விரிவடையும் போது, அ அங்க விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த தண்டவாளங்கள்ல இருக்கக்கூடிய கேப்பும் வந்து அதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வெப்பத்தினுடைய பயன்பாடுகள் இது குடுத்துருக்காங்க. அ அதுக்கு அடுத்தது இங்க ஒரு கணக்கு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு பேனாவோட விலை வந்து ரூ. 5. அப்ப 5 பேனாவோட விலை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, 5 × 5 ரூ. 25 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி என்னங்கன்னா, ஒரு 400 முகவையில் 1 லிட்டர் நீரினை எரிவாயு அடுப்பில் வைத்து வெப்பப்படுத்தும்போது, அது 5 நிமிடங்களில் கொதிநிலை அடைந்தது. எனது நண்பன் 1/2 லிட்டர் நீரினை மின்சார அடுப்பில் வைத்து வெப்பப்படுத்தினான். அதுவும் சரியாக 5 நிமிடங்களில் கொதிநிலையை அடைந்தது. 5 நிமிடங்களில் அதிக வெப்பத்தை எது 5 நிமிடங்களில் அதிக வெப்பத்தை தந்தது? ஆப்வியஸா மின்சார அடுப்பு தான். ஏன் அப்டின்னா, அந்த எரிவாயு அடுப்புல ஒரு 1/2 லிட்டர் நீர தான் கொதிக்க வச்சோம். அதே மின்சார அடுப்புல 1 லிட்டர் நீர வந்து நம்ம கொதிக்க வச்சோம். அப்ப இங்க வந்து சரவுண்டிங்ல அந்த ஹீட் லாஸ் வெப்பம் வந்து சரவுண்டிங்க்கு கடத்தப்படுறதுனால ஒருவேளை அது குறைவான நேரத்தை அதிகமான நேரத்தை எடுத்திருந்துக்கலாம். இது இப்ப இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல அப்படி அந்த லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா எங்க தொடுதோ அங்கதான் அந்த வெப்பம் வந்து பரிமாறப்படும். ஸோ அதனால அங்க வந்து சீக்கிரமா அது நடந்திருக்கலாம். அடுத்தது நீரை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வந்து 1 கெலோரி என்றால், நீரை 30லிருந்து 35 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 31 - 30 1 டிகிரி செல்சியஸ். இப்போ 1 டிகிரி செல்சியஸ்க்கு 1 கலோரி. அப்ப இதுக்கு 2க்கும் இடையில 35லேருந்து 30 கழிச்சோம்னா எவ்வளவு இருக்கு? 5 டிகிரி செல்சியஸ். அப்ப 5 × 1 5 கலோரி நமக்கு தேவை. இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேனாவோட விலை ₹1 5 பேனாவோட விலை ₹5 அந்த கணக்கு. அந்த மாதிரி கணக்கு தான் இது. ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரு கலோரினா என்ன? 1 கிராம் நீரை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலினுடைய அளவு. இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, 1 கலோரி தேவைப்படுது. எப்ப? 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறது. அப்ப 5 டிகிரி செல்சியஸ் அதை உயர்த்தணும் அப்படின்னு நேரடியா கேட்காம 30லேருந்து 31, 30லேருந்து 35 அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இதோட இந்த வெப்பம் பாடம் ஹீட் அந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு அடுத்த லெசன் வந்து என்ன அப்படின்னா மின்னியல், எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஏற்கனவே இந்த வெப்பம் பாடத்துல பார்த்த மாதிரி எப்பவுமே ஒரு ஆற்றல் வந்து எப்போ வந்து பாயும் இல்லைன்னா கடத்தப்படும் அப்படின்னா உயர்மட்டம் தாழ்மட்டம் அதிகமா இருக்கணும் கம்மியா இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போதுதான் இயக்கம் அப்படிங்கிறது பாசிபிள். அது வந்து இது இயற்கையில எல்லா பொருளும் எல்லா வகையான ஆற்றலும் அது அது வந்து பொருந்தும். அது மின்சாரத்துக்கும் பொருந்தும். இப்ப மின்சாரம் எப்ப வந்து கடத்தப்படும் இல்லைன்னா மின்னூட்டம் எப்ப வந்து பாயும் அப்படின்னா உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ் அழுத்த பகுதிக்கு வந்து பாயும். அப்ப ஜாஸ்தியா ஒரு இடத்துல இருக்கு. அதை சமன்படுத்துறதுக்காக இப்ப காத்தும் அப்படிதான். காத்து எப்பவுமே என்ன பண்ணும்னா உயர் காற்றழுத்த பகுதியிலிருந்து தாழ்வான காற்றழுத்த பகுதிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
தொடர்ச்சியா கடத்தப்படும். அதான் புயல் உருவாகிறது. இப்ப தரையில இருக்கக்கூடிய காற்றழுத்தமும் கடல்ல இருக்கக்கூடிய காற்றழுத்தமும் சமமா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் கடல்ல வந்து ஒரு காற்று தாழ்வு பகுதி வந்து உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இங்க நிலத்துல இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும், கடலை நோக்கி போகும். அதான் புயல், சூறாவளி இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க மின்சாரம் வந்து எப்ப கடத்தப்படும் அப்படின்னா, ஒரு உயர் மட்டத்துல இருந்து உயர் மின்னழுத்த பகுதியிலிருந்து ஒரு தாழ்வான மின்னழுத்த பகுதிக்கு கடத்தப்படும் இருக்கும்போதுதான் மின்சாரம் மின்னூட்டமானது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பாயும். அதனால்தான் பேட்டரிய வந்து இணைச்ச பிறகுதான் கரண்ட் பாஸ் ஆகும். பேட்டரி இணைக்கிற வரைக்கும் லைட் எரியாது. எப்ப பேட்டரியை இணைக்கிறோமோ அப்பதான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்ப அங்க கரண்ட் இல்லாம இருந்துச்சா அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப இந்த பேட்டரி என்ன பண்ணுதுன்னா இந்த உயர் மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. உயர் மற்றும் தாழ்வான மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. அதான் பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது. அப்ப பிளஸ் வந்து உயர் மின்னழுத்த பகுதி, மைனஸ் அப்படிங்கிறது குறைவான மின்னழுத்த பகுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது பொதுவான தகவல். பொதுவானது இல்லை, இது அடுத்தடுத்த லெசன்ஸ்ல இருக்கு. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் மூலங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம எப்படி ஹீட் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க வந்து எலக்ட்ரிசிட்டியோட சோர்சஸ், அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், அடுத்து வந்து காற்றாலை மின்சாரம் அப்படின்னு சொல்லி நிறைய மின்னழுத்த இதுக்கான சோர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்ப இதுல எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊர்ல என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை மேட்ச்ல கேட்கலாம். அனல் மின் நிலையம் வந்து கடலூர்ல நெய்வேலியிலையும் திருவள்ளூர் மாவட்டத்துல எண்ணூர் அப்படிங்கிற ஊர்லயும் அனல் மின் நிலையம் இருக்கு. அடுத்தது வெப்ப ஆற்றல் அனல் மின் நிலையம்னா வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய இடம். அடுத்து நீர்மின் நிலையம், அது எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல மேட்டூர், அதாவது டேம் இருக்கிற இடத்துலதான் இது இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசம், இங்க 2 இடத்துலயும் டேம் இருக்கு. ஸோ அங்க 2 இடத்துலயும் இருக்கு. அடுத்தது அணுமின் நிலையம், அது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்துல கூடங்குளம். இந்த 2 இடத்துலயும் வந்து அணுமின் நிலையங்கள், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது காற்றாலைகள். காற்றாலை வந்து எனக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரல்வாய்மொழி, திருநெல்வேலியில கயத்தாறு. இது எப்படி கேட்கலாம்னா ஒரு ஊர் பேரை கொடுத்து எந்த அனல் மின் நிலையம் பொறுத்த சொல்லி கேட்கலாம். மேக்ஸ் ஷீட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப எளிமையா இருந்தா கூட இது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கனால கொஞ்சம் இதை படிச்சுக்கோங்க. அது இல்லாம சோலார் சோர்ஸ், சூரிய மின் ஆற்றல் உற்பத்தி நிலையங்கள் மூலமாகவும் மின்சாரங்கள் வந்து தயாரிக்கப்படுது. இப்ப கூட விவசாயிகள் வந்து இந்த வேதாரண்யம் பகுதியில வந்து இந்த மின்சார தகடுகள் இது பண்றதுக்கு கூட போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. அதாவது அவங்க இதுல அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல. அப்போ வந்து அத சூரிய மின்னாற்றல் மூலமாகவும் நம்ம வந்து அந்த மின் தகடுகள் மூலமாகவும் மின்சாரமானது தயாரிக்கப்படுது. இப்ப இதுல எல்லாத்துலயுமே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், இயக்க ஆற்றலை மின் ஆற்றலா மாத்துறது. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு டர்பைன் தேவை. அந்த ஒரு டர்பைனு, ஜெனரேட்டர், மின் இயற்றி, இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மின்சாரத்தை தயாரிக்கலாம். இப்ப இந்த டர்பைனை சுத்த வைக்கணும். இந்த டர்பைன் சுத்துனாதான் இயங்குனாதான் அதுல இருந்து நம்ம கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த டர்பைனை சுத்த வைக்கிறதுக்கு தான் அந்த வெப்பம் நிலக்கரியை எரிச்சு, அப்ப நிலக்கரியை எரிச்சதுனால சுத்திடாது. அப்ப அந்த நீரை என்ன பண்ணுவாங்கன்னா கொதிக்க வைப்பாங்க. அந்த ஸ்டீமை ரொம்ப ஃபாஸ்டா அந்த டர்பைன்ல செலுத்துவாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டர்பைன் சுத்தும். இந்த டர்பைனை சுத்துறதன் மூலமா அது 2 காந்தத்துக்கு இடையில இந்த இது வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்கன்னா கடத்தி, அதாவது ஒரு காப்பர் கம்பியா கூட இருக்கலாம், இல்ல கிளஸ்டர் ஆஃப் காப்பர் ஒயர்ஸா கூட இருக்கலாம், காயில்னு சொல்லுவோம்ல. அப்ப காந்தப்புலம் மாறும்போது ஒரு கடத்தியில என்ன நடக்கும்னா மின்னூட்டம் உருவாகும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட், ஃபாரடேஸ் லா. எப்ப வந்து கடத்தியில மின்சாரம் உண்டாகும்னா காந்தப்புலம் மாறணும். காந்தப்புலம் வந்து அதிகமாகணும் கம்மியாகணும், அதிகமாகணும் கம்மியாகணும். அப்படி காந்தப்புலம் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கடத்தினா என்ன, மின்சாரம் பாயக்கூடிய ஒரு பொருள், அதான் கடத்தி.
மின்சாரம் எது வழியெல்லாம் போகுமோ அதெல்லாம் கடத்தி தான். அலுமினிய மெட்டல்ஸ் மேக்சிமம். இது கூடுதலா என்ன சொல்லலாம்னா, மின்சாரத்தை கடத்தக்கூடிய நான் மெட்டல் உலோகம் அல்லாத ஒரு பொருள். உலோகங்கள் எல்லாமே மின்சாரத்தை கடத்தும். ஆனா எஃபிஷியண்டா எது கடத்தும், அதனாலதான் நம்ம காப்பரை பயன்படுத்துறோம், மற்ற உலோகங்களை பயன்படுத்துறது இல்லை. ஆனா இது அலோகமும் வந்து மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா, கிராஃபைட். பென்சில் முனையில இருக்கும் இல்லையா, காந்தத்தின் புறவேற்றுமை வடிவத்துல மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே பொருள் வந்து கிராஃபைட். அது எதனால அப்படின்னா, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுல. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதுல நிறைய இருக்கு. நம்ம வந்து கெமிஸ்ட்ரி படிக்கும்போது பார்ப்போம். ஆனா தகவலா தெரிஞ்சுக்குங்க, மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் ஒரே ஒரு அலோகம் வந்து என்ன அப்படின்னா அது வந்து கிராஃபைட்டு. மற்றபடி எல்லா மெட்டல்ஸுமே வந்து மின்சாரத்தை கடத்தும். அது எஃபெக்டிவா எது கடத்தும், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலா மாறும், 10% மாறாது. ஆனா அதுல எதுல கம்மியான சேதாரம் நமக்கு உருவாகும்னு ஒண்ணு இருக்கும். அது அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எஃபிஷியண்டா இருக்கிறது வந்து காப்பர்ன்றனால காப்பரை வந்து நம்ம பெரும்பாலான இடங்களை பயன்படுத்துறோம். அது வந்து விலை அதிகமா இருக்கிறதுனால அந்த வணிக சம்பந்தமான இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அலுமினியம் ஒயர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த ஃப்ரீயா கொடுத்தாங்களா அந்த இதோட அந்த உள்ளார இதெல்லாம் உடைச்சு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து காயில் வந்து பார்த்தோம்னா அலுமினியம் காயில் இருக்கும். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வந்து கூட காசு விற்கிது அப்படின்னா அதுல உள்ளார இருக்கிற இந்த காப்பர்னால தான். காப்பர் காயில் இருக்கக்கூடிய பொருள் வந்து அதிகமான விலை இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணணும், காயில் வந்து என்ன காயில். ஏன்னா காயில் தான் அங்க கரண்ட்டை கடத்தக்கூடிய பகுதி. அதனால அந்த காயில் வந்து எதால இருக்கு, அலுமினியத்தால இருக்குன்னா அது கொஞ்சம் லைஃப் வராது. காப்பர்னா அது லைஃப் வரும். அடுத்தது வந்து இப்ப நான் சொன்ன கரண்ட் வந்து எப்படி உருவாக்குது அப்படின்னா, டர்பைன் சுத்துது. டர்பைனை எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜெனரேட்டர், மின் இயற்றி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மின் இயற்றியோட வேலை என்னன்னா, இந்த கடத்தி இடையில இருக்கக்கூடிய அந்த காந்தப்புலத்தை மாற்றி அதை வந்து அந்த மின்சாரத்தை உண்டு பண்றது, உருவாக்குறது தான் அந்த ஜெனரேட்டரோட வேலை, மின் இயற்றியினுடைய வேலை. மின் இயற்றினா அங்கதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு, அதனால பேர் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எப்ப நடக்கும், அதுக்கு பேர் தான் மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன அர்த்தம்னா, ரெண்டு காந்த புலங்களுக்கு இடையில வைக்கப்பட்ட கடத்தியில காந்த புலமானது மாறும்போது, காந்த புலம்னா இப்போ ஒரு பொருள் வந்து காந்தம் வந்து ஈர்க்குது இல்லையா, அதான் காந்த. அப்ப ஈர்க்கக்கூடிய பகுதியை தான் காந்த புலம்னு சொல்லுவோம். காந்தத்தினுடைய விசை செயல்படக்கூடிய பகுதி தான் காந்த புலம்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு காந்தங்களுக்கு இடையில என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு கடத்தியை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது இப்ப இந்த காந்த புலத்தை நம்ம மாற்றும் போது அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, மின்சாரமானது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்றாங்க. இதான் அடிப்படையான தத்துவம். அனல் மின் நிலையத்துல என்ன பண்ணுவாங்க, நிலக்கரியை சூடு பண்ணி அந்த வெப்பத்தின் வழியாக நீரை ஆவியாக மாற்றி ஸ்டீமை என்ன பண்ணுவாங்கன்னா டர்பைன் மேல விழ வைப்பாங்க. அதுக்கு அடுத்து அணுமின் நிலையத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாமிக் பவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தண்ணியை ஹீட் பண்றதுக்கு அந்த அட்டாமிக் பவரை வந்து பயன்படுத்துவாங்க. அணுவினுடைய அந்த ஃபிஷன், கண்ட்ரோல்டு ஃபிஷன், அதை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது அணுக்கரு பிளவு அது நடக்கும்போது வெப்பம் வெளிப்படும். அந்த வெப்பத்தை வந்து நீரை வந்து ஆவியாக்குறதுக்கு பயன்படுத்தி அந்த நீராவியை டர்பைன் மேல விழ வைப்பாங்க. காற்றாலையிலேயே அது காற்றின் வேகத்தினால அது வேகமா சுத்தும் அந்த பிளேடு. அதை வந்து அந்த பிளேடை வந்து ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது அங்கேயும் வந்து மின்சாரம் வந்து உருவாக்கப்படும். இதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். அது எந்த அனல் மின் நிலையமா எந்த மின்சார உற்பத்தி நிலையமா இருந்தாலும் டர்பைனை சுத்த வைக்கணும், அதை ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணணும், அதுல இருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கும். இதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். அந்த டர்பைனை சுத்த வைக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது மின்கலன். மின்கலன் அப்படின்றது வந்து வேதி ஆற்றலை மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் தான் மின்கலன், பேட்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த பேட்டரி வந்து 2 வகையா இருக்கு.
ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா முதன்மை மின்கலன், இன்னொன்னு துணை மின்கலன். இந்த முதன்மை மின்கலன் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாது. இப்ப நம்ம டிவி ரிமோட்ல போடுற பேட்டரி, கடிகாரத்துல பயன்படுத்துற பேட்டரி, இதெல்லாம் ஒன்ஸ் வந்து அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் எனர்ஜி தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அதை பயன்படுத்த முடியாது, அதை தூக்கி தான் போடணும். ஆனா இந்த துணை மின்கலனை என்ன பண்ணலாம், இப்ப இந்த லித்தியம் அயான் பேட்டரி, நம்ம வீட்டுல வச்சிருக்க இன்வெர்டர் பேட்டரி, காரோட பேட்டரி, வண்டிக்குள்ள பேட்டரி, இதெல்லாம் என்னன்னா சார்ஜபிள். அதுல இருக்கக்கூடிய அயான்ஸை வந்து திரும்பியும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்னன்னா அதுதான் துணை மின்கலன். மறுபடியும் மின்னேற்றம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பேரு துணை மின்கலன். மறுபடியும் செய்ய முடியாது, அது ஒரு சிங்கிள் யூஸ் தான் அப்படின்னா அது பேர் வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எங்க இருக்கு? நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க வரிசையா, அத பாத்துக்கோங்க. மின்கலன்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம். அடுத்தது அதுல துணை மின்கலன், முதன்மை மின்கலன், இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது மின் சுற்று. மின் சுற்று அப்படிங்கிறது மின்சாரம் செல்லக்கூடிய பாதை, அவ்வளவுதான் மின் சுற்று. அப்படி இல்லைன்னா மின்னூட்டம் செல்லக்கூடிய பாதை, அதுதான் வந்து என்னன்னா மின் சுற்று அப்படின்னு சொல்றோம். எங்க இருந்து எங்க வந்து மின்னூட்டம் பாயும்? உயர் மின்னழுத்த வேறுபாட்டிலிருந்து குறைவான மின்னழுத்த வேறுபாடு இருக்கக்கூடிய பகுதிக்கு மின்சாரமான தொடர்ச்சியாக மின்னூட்டமான தொடர்ச்சியாக கடத்தப்படும். இந்த மின்னூட்டங்களின் ஓட்டத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். மின்னோட்டத்தினுடைய குறியீடு வந்து I, மின்னூட்டத்தினுடைய குறியீடு வந்து Q. அப்ப I இஸ் ஈக்குவல் டு Q பை T, கூலும் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய அலகு. அப்ப மின்னோட்டத்தின் அலகு வந்து கூலும் பை எவ்வளவு நேரத்துல போகுது, நேரம் T. அப்ப I இஸ் ஈக்குவல் டு Q பை T அப்படின்னு சொல்றோம். 8th இருக்கு. அப்ப மின்னோட்டம்னா என்னன்னா மின்னூட்டங்களின் ஓட்டம். இப்ப இந்த மின்னூட்டங்கள் எங்க ஓடுதோ அந்த பாதை இருக்கும்ல, அந்த பாதைக்கு தான் என்ன பேருனா மின் சுற்று அப்படின்னு பேரு. இந்த மின் சுற்று வந்து எப்ப ஃபுல்ஃபில் ஆகும்னா, நம்ம ஸ்விட்சை போட்டாதான் லைட் எரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பதான் அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஏதோ ஒரு ஒயர் வந்து இன்னொரு ஒயரோட டச் ஆகுது, நம்ம ஈஸியா இப்படி புரிஞ்சுப்போம். ஏதோ ஒரு ஒயர் வந்து இன்னொரு ஒயரோட டச் ஆகுது, டச் ஆனாதான் இதுல இருந்து இதுக்கு வந்து பாய முடியும் கரண்ட். அப்ப டச் ஆகலைன்னா என்ன பண்ணாதுன்னா பாயாது. அப்ப டச் பண்ணும்போது அது மூடிய நிலையில இருக்குன்னு அர்த்தம், டச் ஆகல அப்படின்னா அது திறந்த நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மின் சுற்று 3 வகைப்படும். ஒண்ணு வந்து எளிய மின் சுற்று, இன்னொன்னு வந்து தொடர் மின் சுற்று, இன்னொன்னு வந்து பக்க இணைப்பு மின் சுற்று அப்படின்னு சொல்றாங்க. எளிய மின் சுற்று அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டரி, கனெக்டிங் ஒயர்ஸ், இன்னொன்னு பல்பு, அது எதுவா வேணா இருக்கலாம், எல்இடி பல்பா கூட இருக்கலாம், ஒரு பல்பு, ஒரு சுவிட்ச், இது 3 சேர்ந்தது பேர் தான் என்ன அப்படின்னா எளிய மின் சுற்று. இப்ப இந்த பேட்டரியில இருந்து சார்ஜஸ் வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகும்போது இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த பல்பு வந்து என்ன பண்ணோம், ஒளிரும். இதுதான் எளிய மின் சுற்று. அடுத்தது வந்து தொடர் இணைப்பு மின் சுற்று. இது என்னன்னா, இப்ப இந்த ஒலிம்பிக்ல வந்து இந்த ஒலிம்பிக் ஜோதி எடுத்துட்டு போவாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க, அவங்க கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அவங்க கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடுப்பாங்க. அப்ப தொடர் ஓட்டத்துல குறிப்பிட்ட நபர் வந்து கை மாறிட்டே இருக்கும் அந்த ஒலிம்பிக் ஜோதி. அப்ப அந்த மாதிரி கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கரண்ட் என்ன பண்ணுது, ஒரு சர்க்யூட் விசிபிளா இல்லையா, இதோ வரேன், இதோ இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா லேம்ப் 1, லேம்ப் 2, லேம்ப் 3, 3 லேம்ப் இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்கும்னா கரண்ட் வந்து பிளஸ்ல இருந்து போகும்போது என்ன ஆகும்னா லேம்ப் 1 போய் சேரும். அந்த லேம்ப் 1 எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்கணும், லேம்ப் 2க்கு கொடுக்கணும். அதே மாதிரி லேம்ப் 2 எடுத்துட்டு போய் லேம்ப் 3க்கு கொடுக்கணும். அப்ப இந்த
மின்சாரத்தினால இயங்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து அடுத்த பொருளுக்கு என்ன பண்ணப்படுதுன்னா மின்சாரம் கடத்தப்படுது. பேட்டரியில இருந்து நேரடியா ஃபர்ஸ்ட் பல்புக்கு மட்டும்தான் கரண்ட் போகும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பல்பு தான் என்ன பண்ணும்னா அடுத்த பல்புக்கு கரண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் பல்பு தேர்ட் பல்புக்கு கரண்ட்டை கொடுக்கும். அப்ப மின்சாரமானது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பொருட்கள் வரிசையாக, அதான் தொடர் இணைப்பு, சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரியல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த சீரியல் பல்புல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பல்பு போயிருச்சுனாலும் அடுத்த பல்பு எரியாது. இப்ப எல்லாம் அப்படி வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேற மாதிரி மாடர்னா வருது. அப்ப ஒரு பல்பு அது ஃபியூஸா போயிருச்சுன்னா கூட அடுத்த பல்பு என்ன பண்ணாது அப்படின்னா எரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லேம்ப் எரியுது, ஆனா செகண்டும் தேர்டும் எரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா செகண்டர்ல இருக்கக்கூடிய பல்பு வந்து ஃபியூஸா போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கரண்ட் ஆனது ஒரு சாதனத்துல இருந்து அடுத்த சாதனத்துக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது பேரு தொடர் இணைப்பு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பேட்டரியில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ ஃபியூஸ் போறதுன்னு சொல்லுவாங்க, மரத்துல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு யூசேஜ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் ஃபியூஸ் போயிடும், மரத்துல போயிடும். மற்ற வீடுங்க வந்து பாதிக்கப்படாது. அப்ப மரத்துல இருந்து கரண்ட் ஒரு வீட்டுக்கும் தனித்தனி ஒயர்ல போகும். ஒரு வீட்டோட மீட்டர் பாக்ஸுக்கும் தனித்தனியா ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப சோர்ஸ் வந்து என்ன, அந்த இது அந்த போஸ்டர், அந்த எலக்ட்ரிக் போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருந்து ஒரு வீட்டுக்கும் தனித்தனியா கனெக்ஷன் போகும். அப்படி பேட்டரியில இருந்து இங்க வந்து சோர்ஸ் வந்து பேட்டரி. இந்த பேட்டரியில இருந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா லேம்ப் 1 லேம்ப் 2 இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா லேம்ப் 1 தனியா கனெக்ட் ஆயிருக்கு, லேம்ப் 2வும் தனியா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டுமே பேட்டரியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கு நேரடியாக. இதோட பிளஸ்ல இருந்து அதோட பிளஸ், இதோட மைனஸ்ல இருந்து அதோட மைனஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது லேம்ப் 1 ஃபியூஸா போனாலும் லேம்ப் 2 வந்து என்ன பண்ணும்னா எரியும். அப்ப வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பினுடைய வகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுலதான் என்ன பண்ணாதுன்னா ஒரு சாதனத்தின் இயக்கமோ இல்ல வந்து ஃபியூஸ் போற தன்மையோ இன்னொரு சாதனத்தை என்ன பண்ணாதுன்னா பாதிக்காது. அடுத்து வந்து இயற்கையிலேயே மின்சாரத்தை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா ஈல் அப்படின்னு ஒரு ஃபிஷ். இது என்னன்னா இதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக என்ன பண்ணும்னா டிஃபெண்டிங் ஆக்ஷனுக்காக இது வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து எதிரிகள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த இதை வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேலும் அறிந்து கொள்வோம்ல, இப்ப எல்லாத்துக்குமே ஒரு டூல் இருக்கும் மெஷர் பண்றது. அதே மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் தான் அம்மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்பவுமே தொடர் இணைப்புல தான் இணைக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க பக்க இணைப்புல இணைக்கணுமா தொடர் இணைப்புல இணைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மீட்டர் வந்து இப்போ 2 சர்க்கியூட் கொடுத்து 2 சர்க்கியூட்ல ஒன்னு தொடர் இணைப்புல கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு பக்க இணைப்புல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க விச் ஒன் இஸ் ரைட்னு கேட்கும்போது நீங்க வந்து தொடர் இணைப்புல எது இருக்கோ அதான் சரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்பவுமே அம்மீட்டரை தொடர் இணைப்புல தான் இணைக்கணும். பேட்டரிக்கு அடுத்தடுத்து தான் வரும். இப்ப இந்த சர்க்கியூட்லயே மேல ஒரு கோடு போட்டு இணைச்சோம் அப்படின்னா அது வந்து பக்க இணைப்பா மாறிடும். அது வந்து வோல்ட் மீட்டரை தான் அப்படி இணைப்பாங்க. எதை பக்க இணைப்புல வந்து வோல்ட் மீட்டர் தான் இணைப்பாங்க. அம்மீட்டரை எப்பவுமே தொடர் இணைப்புல தான் இணைப்பாங்க. வோல்ட் மீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு டூல் இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து வந்து இதோட குறியீடுகள், பேட்டரியை எப்படி சிம்பாலைஸ் பண்றோம், சர்க்கியூட் வந்து டயக்ராம் போடுறோம் இல்லையா, இந்த டயக்ராமுக்கு இந்த குறியீடுகள் எப்படி எல்லாம் இருக்கணும். மின்கலன் பேட்டரி வந்து சிம்பிளா பாசிட்டிவ் வந்து பெருசா இருக்கும், நெகட்டிவ் வந்து சின்னதா இருக்கும். இது பேட்டரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது பேரு மின்கல தொகுப்பு அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது சாவி அப்படின்னா 2 டாட்டுக்கு இடையில ஒரு மூடி இருந்தது, 2 டாட் இருந்தது அப்படின்னா அது பேரு சாவி வந்து மூடிய நிலை அப்படின்னு பேரு. பல்பு கொடுத்துருக்காங்க. ஒயருக்கு வந்து கோடுகள் மூலமா தான் ஒயரை வந்து டினோட் பண்றாங்க.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை விட அதிகமான 8th இருக்கு. 8th பார்க்கும்போது நம்ம அதையும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து மின் கடத்தி. மின் கடத்திகள் அப்படின்னா மின்சாரத்தை தன் வழியாக செல்ல அனுமதிக்கக்கூடிய பொருள் தான் மின் கடத்தி. அப்படிலாம் மின்னூட்டங்களை தன் வழியாக செல்ல அனுமதிக்கக்கூடிய பொருள் தான் என்னன்னு இத வந்து அறுதிர் கடத்திகள் அப்படின்னா கேக்குதா சார்? கேக்குது, இடையில வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி ஓகே. மின் கடத்திகள் அப்படின்னா கூடிய பொருள் தான் என்னன்னா மின் கடத்திகள். அனுமதிக்காத பொருட்களை வந்து அறுதிர் கடத்திகள் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதனாலதான் ஒயர்ல பாத்தீங்கன்னா உள்ளார காப்பர் கம்பி இருக்கும், மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து இந்த காப்பர்ல இருக்கிற கரண்ட் வந்து மேல வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்ப இன்சுலேஷன் டேப்பு கூட சில இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து டேப் அடிச்சு சுத்தி விடுவாங்க. அது எதுக்குன்னா இன்சுலேஷன் டேப்னே பேரு. அது ஒரு கடைகள் அதோட பர்பஸ் என்னன்னா மின்சாரத்தை கடத்தாம இருக்கும். அது பேரு இன்சுலேட்டர்ஸ். அது அறுதி கடத்திகள் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர். இவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட பொருளை வந்து உருவாக்கி இருக்காரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய மின் விளக்கு வந்து அவரை கண்டுபிடிச்சதுதான். ஆனா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒன்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடனே அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வாங்குவாங்க. இவர் கண்டுபிடிச்ச எந்த பொருளுக்குமே இவர் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கவே இல்லை. காப்பிரைட்ஸ் வாங்கி இருந்தாருன்னா லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. யார் அதை கண்டுபிடிச்சாங்களோ, இப்போ ஒருத்தர் வந்து அந்த பொருளை வித்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவான், லாயல்ட்டியா அந்த கண்டுபிடிச்சவங்களுக்கு கொடுக்கும். அப்படி இவர் கண்டுபிடிச்ச எந்த பொருளுக்குமே இவரு காப்பிரைட்ஸ் வாங்கவே இல்லை. எல்லாமே வந்து ஃப்ரீ டு யூஸ் தான். நிறைய பேர் அப்படின்னா இவருக்கு நிறைய லாயல்ட்டி வந்து போய் சேர்ந்திருக்கும். ஆனா எதுக்குமே அவர் வந்து இது காப்பிரைட்ஸ் வாங்கல. ஒருத்தருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டையால இப்போ கரண்ட் எதுல இருந்து அவருக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருந்து அவரை துண்டிக்கணும். அப்ப மின் கடத்தா பொருளை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் அதுல இருந்து துண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். மீட்டரை வந்து ஆஃப் பண்ணணும், இல்ல சாவியை வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாதான் இந்த எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து ஒருத்தரை வந்து காப்பாற்ற முடியும். உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா மின்னியல். ரொம்ப சிம்பிளான பாடம் தான். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துல. அதுக்கு அடுத்தது நம்மை சுற்றி உள்ள மாற்றங்கள். அது ரொம்ப சிம்பிளான லெசன் தான். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுத்தி நிறைய மாற்றங்கள் வந்து நடக்குது. மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி ஒரு நிலையில இருக்கும், இப்ப புதுசா வேற நிலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வளருதுன்னு வைங்க. இப்போ ஒரு குழந்தையா இருக்கும்போது நடக்காது, தூங்கும். ஆனா அது வளர்ந்த பிறகு நடக்கும், ஓடும். எல்லாமே ஃபர்ஸ்ட் நடக்கும், அப்புறம் ஓடும். அப்புறம் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்த பிறகு குழந்தை மாரியே ஆயிடும். அந்த மாதிரி சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது. அதுதான் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாற்றத்தை வந்து எப்படியெல்லாம் வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா இந்த இதுலயே இருக்கு, கற்றல் நோக்கங்கள்ல இருக்கு. மெதுவான வேகமான மாற்றம். அப்ப அதோட டைம் எவ்வளவு நேரம் அது எடுத்துக்குது. இப்போ வந்து ஒரு தீக்குச்சி எரியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துக்கும். இப்படி ஒரு கையை சுன்ற நேரத்துல அது நடந்துரும். சோ அப்ப அது வேகமா நடந்துருது. அதே வந்து பௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் ஆகும், லீஃப் இயர் வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். அப்ப அந்த மாதிரி மெதுவா நடக்கிறது வந்து மெதுவான டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து மெதுவான மாற்றம். ஒரு ஃபிராக்ஷன்ல நடந்துருச்சு அப்படின்னா அது பேர் வந்து வேகமான மாற்றம். இப்ப பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மீள் மாற்றம், மீளா மாற்றம். பால் தயிராகும், ஆனா ஒரு நாளும் தயிர் பாலா மாறாது. அப்ப மீள் மாற்றம்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறது. அப்படி போனுச்சுன்னா அது வந்து மீள் மாற்றம். ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்டை வந்து இப்படி இழுத்து விடுறோம்,
அப்படின்னா என்ன நடக்கும்? மறுபடியும் ரப்பர் பேண்ட் வந்து பழைய நிலைமைக்கு போகும். ஆனா அதே வந்து பால் தயிரானாலோ புளிச்ச மாவு ஒரு நாளும் புளிக்காத மாவா மாறவே மாறாது. அப்ப சாப்பிட்ட உணவு செரிச்ச பிறகுதான் வெளியில வரும். மறுபடியும் ரிவர்ஸ் நடக்கவே நடக்காது. இப்ப அந்த மாதிரி திரும்பவும் பழைய நிலைக்கு போணுச்சு அப்படின்னா அது பேரு மீள் மாற்றம். அப்படி போகல அப்படின்னா அதுக்கு பேரு மீளா மாற்றம். பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் வந்து மீள் மாற்றங்களா இருக்கும். இப்ப தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், ஆவியா மாறுது, மறுபடியும் குளிர்விச்சா திரவமா மாறிடும். அப்ப அதோட இயற்பியல் நிலை முதல்ல மாறுது, மறுபடியும் பழைய நிலைக்கு திரவமா மாறிடுது. அப்ப அது மீள் மாற்றம். எலாஸ்டிக்கை இழுத்து விடுறோம், அது என்ன ஆயிடும்னா மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். அப்ப அது மீள் மாற்றம். ஆனா அதே வந்து பால் தயிரா இருக்குது, தயிர் வந்து ஒரு நாளும் பாலா மாறாது, அது மீளா மாற்றம். கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்கும். இப்ப என்ன நடக்கும்னா அங்க உருவாகிற பொருள் வந்து மறுபடியும் பழைய பொருளா ரிவர்ஸ்ல மாறும். அப்படி மாறுனதுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம்ன்ற ஒரு கான்செப்ட் அட்டைன் பண்ணுவாங்க. அங்க எப்படி தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்கல்ல, வெப்ப சமநிலை. ரெண்டு பொருள் ஒரே வெப்பநிலையில இருந்தா அங்க வந்து வெப்ப சமநிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க இங்க எதை வச்சு சொல்லுவாங்கன்னா கான்சன்ட்ரேஷன், அதனுடைய கான்சன்ட்ரேஷன்னா தமிழ்ல வந்து அது எவ்வளவு இருக்கு, அதனுடைய செறிவு செறிவு வந்து இந்த பக்கமும் சமமா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இங்க 100 கிராம் இருக்கு வினை படுபொருள்னா, அதே மாதிரி இங்க வினை விளை பொருளும் 100 கிராம் இருக்கு அப்படின்னா இப்ப அது செறிவு ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. அப்ப அங்க வந்து கெமிக்கல் ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா முன்னோக்கு வினையின் வேகமும், ஒரு ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குது இல்லையா, அது எவ்வளவு ஃபாஸ்டா உருவாகுதோ அதே மாதிரி இந்த அந்த உருவாகக்கூடிய ரெண்டு பொருள் சேர்ந்து மறுபடியும் பழைய பொருளா உருவாகுது இல்ல, அந்த வேகமும் சமமா இருக்கும்போது அங்க கெமிக்கல் ஈக்லிபிரியம், வேதி சமநிலையை அங்க நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹையர் கிளாஸ்ல போகும்போது அது இருக்கும். ஆனா இங்க சிம்பிளா வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பலூனை ஊதுறோம், ஊதி மறுபடியும் காத்து வெளில போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பலூன் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்ப வந்து அது வந்து மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். இயற்பியல் பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா பிசிக்கலா ஒரு பொருள், இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி வந்து அது இயற்பியல் நிலையில மாற்றம் ஏற்படும், ஆவியாக மாறுது. அப்ப திரவமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து வாயுவாக மாறுகிறது. அப்ப அதோட இயற்பியல் நிலையில தான் மாற்றம் ஏற்படுது. அந்த தண்ணியினுடைய டேஸ்ட்லயோ கலர்லயோ அதுல எதையுமே என்ன பண்ணாதுன்னா அங்க மாற்றமே ஏற்படாது. அப்படி இயற்பியல் நிலை மட்டும் மாறுனுச்சு அப்படின்னா அது பேர் இயற்பியல் மாற்றம். அங்க உள்ளார இருக்கக்கூடிய பொருள் வந்து எதுவும் மாறி இருக்காது. ஆனா வேதியியல் மாற்றம் அப்படின்னா புதிய பொருள் உருவாயிருக்கும். இப்ப அங்க நீர் அப்படின்னா ஆவியானாலும் அது H2O தான், அது நீரா இருந்தாலும் H2O தான் மூலக்கூறு நிலையில, பனிக்கட்டியா இருந்தாலும் H2O தான், அதோட நிலை தான் மாறி இருக்கு. இப்ப இந்த ஜெய்யாகாஷ் ஒரு படத்துல சொல்லுவாங்க, உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் மாவு ஒண்ணுதான், ஆனா அதோட ஷேப் தான் வேற. அப்ப அந்த மாதிரி அதோட நிலை தான் மாறி இருக்கும். ஆனா அது உள்ளார என்ன கண்டென்ட் அது வந்து மாறியே இருக்காது. ஆனா இந்த வேதியியல் மாற்றத்துல என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பால் இருக்குன்னா பால் ஒரு சுவையில இருக்கும், ஆனா தயிரா மாறின பிறகு அது வேற ஒரு சுவையில இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேற ஏதோ ஒரு பொருளா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதிய பொருள் ஒண்ணு உருவாயிருக்கு, பால் தயிரா மாறி இருக்கு. மாவு புளிக்குதுன்னா புளிக்காத மாவு புளிச்ச மாவா மாறி இருக்கு. அது பேர் தான் என்னன்னா வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வேதியியல் மாற்றத்துக்கும் இயற்பியல் மாற்றத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது வந்து புதிய பொருள் அதுல உருவாகாது. புதிய பொருள் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, இப்ப நீங்க கேட்கலாம், நீர் வேற ஒரு பொருள், நீராவி வேற ஒரு பொருள், புதிய பொருள் தானே உருவாயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்ல, இங்க வந்து என்னன்னா மூலக்கூறு நிலையில ஏதாவது மாற்றம் இருக்கா. இப்ப எப்பவுமே 2 ஹைட்ரஜன் போய் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கு, அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணியா இருக்காங்க நீர்ல. அப்படின்னா அது ஆவியா இருக்கக்கூடிய நீர்லயும் இந்த 3 பேரும் ஒரு கூட்டணியா தான் இருப்பாங்க, அது மாறாது.
ஆனா வேதியியல் மாற்றத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ 2 பொருள் சேர்ந்து ஒரு புதுசா ஒரு பொருளை வந்து என்ன பண்ணும்னா உருவாக்கும். அதான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அதான் அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து விரும்ப தகுந்த மாற்றம், விரும்ப தகாத மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து மாறுது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நிறைய மாறுது. மான்சூன் மழையே பெய்ய மாட்டேங்குது. ஆனா கோடை காலத்துல நிறைய மழை பெய்யுது. அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல நிறைய இப்போ மழை பெய்யுது. இப்ப நிறைய அது நடக்குது. எப்பவுமே குருவை போட்டு கரெக்டா அந்த கதிர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ற நேரத்துல வந்து கரெக்டா மழை வந்துருது. அப்ப அந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் முன்னாடி இருந்தத நம்ம இது பண்ணி நம்ம அந்த கரெக்டா நெல்ல விதை போடுறது முளைக்க வைக்கிறது பண்றோம். ஆனா இப்போ வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அது பாதிப்பாகுது. இப்ப அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குது. அது நமக்கு ஃபேவரபிளா இருக்கணும். நமக்கு அதனால ஏதாவது பயன் இருக்கணும். இப்போ குழந்தை பிறக்குது. அதை எவ்வளவு நாள் தான் நம்ம குழந்தையா வச்சுட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அது வளரணும். அது ஃபேவரபிள் சேஞ்ச். அப்ப ஒரு மாற்றம் நடந்தா அதனால நமக்கு நன்மை இருக்கும். அதனால தீமை இருந்தது அப்படின்னா அது பேர் வந்து விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இயற்கையான மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றம். இயற்கையான மாற்றம்னா என்ன? தானாவே நடக்கும். மழை தானாதான் பெய்யும். நம்மளா பெய்ய வைக்கவே முடியாது. அதே மாதிரி காத்து தானாதான் அடிக்கும். புயல் தானாதான் வரும். வெள்ளம் தானாதான் வரும். இப்ப தானா நடக்கும் அதெல்லாம். நீங்க போய் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. சார் ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்க இல்ல அந்த ஓகே ஓகே ஓகே. இப்ப மீள் மாற்றம், மீளா மாற்றத்துக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர்ல ராக்கெட் செய்யறாங்க, கப்பல் செய்யறாங்க. அப்ப இந்த பேப்பர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்மளால மாத்த முடியும். இது மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்ப இந்த பலூன்ல ஊசி வச்சு குத்துறாங்க. இந்த ஊசி வச்சு குத்தும் போது பலூன் பழைய நிலைமைக்கு போயிடுமானா போகாது. அதுக்கு அடுத்தது இங்க வந்து மெழுகுவர்த்தி எரியுது. மறுபடியும் மெழுகுவர்த்தி வந்து புதுசா மாறிடுமானா மாறாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் வேற ஒரு பொருளா ஒளியாக மாறி அங்க ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதான் மீள் மாற்றம், மீளா மாற்றம். அடுத்தது இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தொட்டாசினிங்கி. தொட்டாசினிங்கி நீங்க தொடு நடுக்கமுறு வளைதல்னு சொல்லுவாங்க இத. இதை நீங்க தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஸ்டொமேட்டா காப்பு செல்கள்ல வந்து நீர் அதிகமா இருக்கிறது வந்து வெளியேறி அது வந்து விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும். அப்ப அதை நீங்க தொடும்போது அதுல வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதான் நடுக்கமுறு வளைதல். அப்படி நீங்க தொடும்போது சுருங்கிடும். திரும்ப பழைய நிலைமைக்கு அது வந்துடும். அதான் மீள் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. மீளா மாற்றத்துக்கு மாவு புளிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்ப ஆப்பிள் வந்து வெட்டி வச்சீங்கன்னா இது ஆப்பிள் மட்டும் இல்ல, நிறைய பொருள். கத்திரிக்காய் வந்து ப்ரௌனா மாறிடும். ஆப்பிள் ப்ரௌனா மாறிடும். வாழைத்தண்டு ப்ரௌனா மாறிடும். இதெல்லாம் ஏன் மாறுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து என்னன்னா ஆக்சிடைஸ் ஆயிடும். காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிரும். இப்ப இரும்பு துருப்பிடிக்குது இல்ல, இரும்பு என்ன பண்ணும்? தண்ணியில காத்துலயும் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இரும்பு ஆக்சைடா மாறிடும். அது பேரு தான் இரும்பு துருப்பிடித்தல்னு சொல்றோம். அதுவும் என்னன்னா ஒரு ஸ்லோ பர்னிங் ப்ராசஸ். எங்க எல்லாம் ஆக்சிஜனை ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு ஆக்சைடா மாறுதோ அதெல்லாம் என்ன பேருன்னா எரிதல்னு பேரு. கம்பியூஷன் பேரு. அப்ப எங்க எல்லாம் வந்து ஃபாஸ்டா நடந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பர்னிங், ஸ்லோவா நடந்துச்சுன்னா ஸ்லோ பர்னிங். இந்த ஸ்லோ பர்னிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி இங்க இந்த ஆப்பிள், கத்திரிக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் ப்ரௌனா மாறுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அங்கேயும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேதி சேர்மம் வந்து ஆக்சைடா மாறுறதுனாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான். அடுத்தது நீர் வந்து ஒரு சர்வ கரைப்பான், யுனிவர்சல் சால்வெண்ட். யுனிவர்சல் சால்வெண்ட் எது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நீர். பெரும்பாலான பொருட்களை கரைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நீர். அதனாலதான் எல்லாரும் போய் கங்கையில குளிக்கிறாங்க போல இருக்கு. அவங்களாம் அப்ப எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நீர்.
நீர் வந்து ஒரு யுனிவர்சல் சால்வெண்ட், பொது கரைப்பான், சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்கு, அதுல உப்பு போடுறோம், கரைஞ்சிருது. மறுபடியும் தண்ணிய வந்து சுட வச்சோம்னா உப்பு மறுபடியும் நமக்கு கிடைச்சிடும் கிறிஸ்டல்ஸா. அப்ப அது ரெண்டும் கலந்துருக்கே தவிர ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இல்ல. அப்ப அது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். உப்பானது நீரில் கரைவது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 நிலைகள் வெப்பப்படுத்தும் போது, குளிர்விக்கும் போது என்ன நடக்குங்கிறதையும் வந்து இயற்பியல் மாற்றத்திற்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே போன லெசன்ல நம்ம பார்த்த மாதிரி மெல்டிங்னா என்ன, எவாபரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, ஃப்ரீசிங்னா என்னன்னு இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்ளிமேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கற்பூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதுக்கு அடுத்தது வேதியியல் மாற்றம். இந்த வேதியியல் மாற்றத்துல என்னெல்லாம் நடக்கும்னா, புதிய பொருள் கண்டிப்பா உருவாகும். அந்த வேதியியல் இயல்புல மாற்றம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்துருக்குன்னா அது பேர் நீர். அதே 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்துருந்தா அது பேர் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த இது அழுக்கு எடுக்கிற மருந்துன்னு சொல்லுவாங்க. கால்ல நெகத்துல எல்லாம் அழுக்கு இருந்துட்டு அதை வாங்கி கொடுத்தோம்னா பொங்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே பொங்கி வந்துடும், அழுக்கு வெளில வந்துடும், வலி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வேதி இயைபு ஒரு குறிப்பிட்ட இயைபு, இப்ப 2:1, இப்ப ஹைட்ரஜன் 2 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு, குறிப்பிட்ட இயைபுல சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து வேதிப்பொருள். அதாவது வந்து சேர்மம் அல்லது தனிமம் சொல்றோம். அப்ப அந்த வேதி இயைபுல என்ன ஏற்படும்னா மாற்றம் ஏற்படும். ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறும்போது வேதி இயைபுல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வேதி மாற்றம். அந்த வேதி இயைபுல எந்த மாற்றமும் நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா இயற்பியல் மாற்றம்னு கொடுத்துருக்காங்க. வேதி மாற்றம் மேக்சிமம் பெர்மனண்டா இருக்கும். அது வந்து டெம்பரரியா இருக்காது. இப்ப நம்ம எலாஸ்டிக் இழுத்து விடுறதாகட்டும், நீர் ஆவியாகிறதாகட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெம்பரரி தான். மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட முடியும். ஆனா இந்த வேதியியல் மாற்றம் வந்து எப்பவுமே அது நிரந்தரம், அவ்வளவுதான். ஒரு வளர்ந்த குழந்தை வளர்ந்ததுதான், திரும்பி ரிவர்ஸ் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தயிர் ஆனதுதான், திரும்பி பாலா மாற முடியாது. அது பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விரும்ப தகுந்த மாற்றம், விரும்ப தகாத மாற்றம். இப்ப பழம் பழுக்குது, அது விரும்ப தகுந்த மாற்றம். ஏன்னா அது நமக்கு பயன் தரக்கூடிய வகைகள் எல்லாம் இருக்கு. அதே வந்து விரும்ப தகாத மாற்றம், சுற்றுச்சூழல் வந்து சீர்கேடு அடைதல் வந்து விரும்ப தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம்னா இயற்கையான மாற்றம். இயற்கையான மாற்றம் தானா நடக்கும், நம்ம எதுவும் மாத்த முடியாது, நினைச்சாலும் மாத்த முடியாது. அதே வந்து மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பொல்யூட் பண்றது, நம்ம மனுஷன் மட்டும்தான். எந்த உயிரினமுமே என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கைக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா இயற்கையை தனக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்பான். அதனாலதான் பிரச்சனையே. அப்ப மனுஷன் வந்து நிறைய விதங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங். ஃபர்ஸ்ட் உணவு கிடைச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா பேசாம ஃபாஸ்டிங் விரதமா இருப்போம் மனுஷன். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டு, உணவு 3 வேளை சாப்பிடணும்னு ஒரு கட்டாயத்துக்குள்ளார வந்துட்டோம். அப்ப அதெல்லாம் வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆதி காலத்து மனிதன் எப்படி வாழ்ந்தான், ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங்ன்றதான். கிடைச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா பேசாம இருப்பான். அப்படிதான் வாழ்ந்து வந்தான். ஆனா அதுக்கப்புறம் நம்மளே விவசாயம் பண்ணோம். விவசாயமே ஒரு செயற்கையான நிகழ்வு தான். அதுக்கப்புறம் வந்து அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அது மாதிரி இதுல பரிணாம வளர்ச்சியில நிறைய ரெவல்யூஷன்ல நிறைய நடந்திருக்கு. அது மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பொல்யூஷன் எல்லாம் அவன் ஏற்படுத்த மாற்றங்களினால் தோற்றுவிக்கப்பட்ட விஷயங்கள். இதோட இந்த 3 லெசனும் முடியுது. இப்ப இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய 3 லெசன்ஸும் முடிஞ்சிருச்சு.